பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஆவியானவர் எழுப்புதல் சபையிலேருந்து ஒரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணிக்கு நம்ம சபை போதகர் ஈவை ஞானப்பிரகாசம் அவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க. நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நம்ம மெசேஜுக்கு போவதுக்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நம்ம மெசேஜ்குள்ளே போகலாம். அவர் பூமிக்கு வரவில்லை, பாவிகளுக்காக இயேசு வந்தார். ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறது இல்லை. நீ யாரானாலும், எப்பேற்பட்ட பாவியானாலும், எப்பேற்பட்ட பாவ நிலையில இருந்தாலும் உன்னை ரட்சிக்கிற, உன் பாவங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிற, உன்னை மன்னிக்கிற ஒரு தெய்வம் தான் நாங்கள் பிரசங்கிக்கிற எங்கள் ஆண்டவர். அவர் உன் அக்கிரமங்களை அவர் மன்னிக்க வல்லவர் என்பதை நீ மறந்து விடாதே. ஹல்லேலூயா. உலக இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணி அளவிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே தேவன்
உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு எல்லா நன்மையும் கர்த்தர் தந்து உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசத்தக்கதாய் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற இந்த நேரத்தில் தானே உம்முடைய மகிமையின் பிரசன்னம் தம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டுக்குள்ளே இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தனித்தனியாய் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பூந்தமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையிலிருந்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய திருச்சபையினுடைய ஆண்டு விழா வருகிறதான வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அக்டோபர் 31, நவம்பர் 1, நவம்பர் 2 ஆகிய 3 நாட்கள் பூந்தமல்லி நம்பர் 43 கீழ் 7 ரோசி கார்டன் அதில் அமைந்துள்ள இந்த திருச்சபையினுடைய ஆண்டு விழா நடக்க இருக்கிறது. அந்த ஆண்டு விழாவுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கூடுமான மட்டும் கலந்து கொள்ள முயற்சி எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் அவ்வப்போது ஃபோன் பண்ணி என்னோடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். ஃபோன் பண்ணுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் தனித்தனியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் சங்கீதத்தின் புத்தகம் 103 அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. நாம் எல்லாரும் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இல்லையா தன்னைத்தானே பார்த்து கேட்டுக்கொள்ளுகிற ஒரு உன்னதமான வேத வசனம்தான் இது. தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து இல்லையா இங்கே ஒரு தேவ மனிதன் கேட்டுக்கொள்ளுகிற ஒரு தாவீதின் சங்கீதமாக இது இருக்கிறது. இப்பொழுது நாம் வாசிக்க நாம் கேட்கலாம். சங்கீதம் 103 1 வாசிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஓகே, தேங்க்யூ. இங்கே நம் ஜெபம் முடிந்த உடனே நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று நாம் இங்கே ஒவ்வொரு நாளும் ஜெபம் முடிந்த உடனே நாம் சொல்லுகிற ஒரு வேத வசனம் தான். இன்றைக்கு நாம் இதை சுருக்கமாக நாம் இதை தியானிக்க போகிறோம். என் ஆத்துமாவே அவர் செய்த உபகாரங்களை நீ மறக்கலாகாது என்று தாவீது சொல்லுகிறான். அவர் என்ன நமக்கு நன்மை செய்தார் என்று அதற்கு கீழே வாசிக்கும் போது 7 விதமான நன்மைகளை அவர் நமக்கு செய்கிறதினாலே ஆத்துமாவே அவர் செய்த அந்த நன்மையை நீ மறந்துடாத என்று சொல்லி நாம் இன்றைக்கு தேவ செய்தியை கவனிக்க போகிறோம். முதலாவது, அவர் நமக்கு செய்த நன்மை என்ன? 3 வசனம் சொல்லுகிறது, அவன் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, என் ஆத்துமாவே அவர் செய்த நன்மைகளை ஏன் மறக்க கூடாதுன்னா அவர் என் அக்கிரமங்களை மன்னித்தார். கர்த்தருக்கு தோத்திரம். நாம் எல்லாரும் பாவிகளாய் இருக்கையில் கர்த்தர் நம்மை தேடி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்காக ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தவில்லை. நீதிமானுக்காக ஆண்டவர் அவர் பூமிக்கு வரவில்லை. பாவிகளுக்காக இயேசு வந்தார். ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. நீ யாரானாலும், எப்பேற்பட்ட பாவியானாலும், எப்பேற்பட்ட பாவ நிலையில இருந்தாலும் உன்னை ரட்சிக்கிற, உன் பாவங்களிலிருந்து உன்னை விடுவிக்கிற, உன்னை மன்னிக்கிற ஒரு தெய்வம் தான் நாங்கள் பிரசங்கிக்கிற எங்கள் ஆண்டவர். அவர் உன் அக்கிரமங்களை அவர் மன்னிக்க வல்லவர் என்பதை நீ மறந்து விடாதே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாவ நிலையாயிருந்தாலும், ஆகையினால் தான் சங்கீதம் 40 அதிகாரத்தின் 1 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, நான் உளையான சேற்றில இருந்தேன், கர்த்தர் என்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் சேற்றுக்குள்ள இருந்தோம், பாவ உலகத்துக்குள்ள இருந்தோம், பாவ சேற்றுக்குள்ள இருந்தோம். அநியாயம், அக்கிரமம் இல்லையா, பலவிதமான
சாத்தானுடைய உலகத்துக்குள்ளே இருந்த நம்மளை, பாவ சேற்றுக்குள்ள இருந்த நம்மளை வேதம் சொல்லுகிறது அவர் கரம் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நம்மை நிறுத்தினது. ஆகையால் தான் பேதுரு இப்படி எழுதுகிறார், அந்தகார இருளுக்குள் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நம்மளை ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அப்படின்னா நாம் அந்தகார இருளுக்குள்ள கிடந்தோம், பாவ சேற்றுக்குள்ள கிடந்தோம், அக்கிரம கட்டுக்குள்ளே கிடந்த நம்ம கர்த்தர் ரட்சித்தார். அல்லேலூயா. ஒருவேளை பாவ இருதயத்திலே ஒரு 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 குற்ற உணர்வை ஏற்படுத்தலாம். நீ பாவி, நீ பாவி, நீ பாவி என்று சொல்லி உன்னை மனசாட்சி உனக்கு விரோதமாய் குற்றப்படுத்தலாம். உலகம் உன்னை குற்றப்படுத்தலாம், நண்பர்கள் உன்னை குற்றப்படுத்தலாம், உறவுகள் உன்னை குற்றப்படுத்தலாம். யார் உன்னை குற்றப்படுத்தினாலும் நீ சொல்லு, எனக்காக கல்வாரி சிலுவையில என் பாவங்களை சுமந்த இயேசு என் பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்தார். அல்லேலூயா. ஒருவேளை பாவம் மன்னிக்கப்படுகிற நிச்சயம் உனக்கு இல்லாவிட்டால் முழங்கால் படியிட்டு, இயேசுவே என் பாவங்களை ரட்சிப்பேன் என்று சொன்னீரே, என் பாவங்களை மன்னிப்பேன் என்று சொன்னீரே, என் அக்கிரமங்களையும் என் பாவங்களையும் நீர் மன்னிப்பீராக என்று உன் பாவங்களை அறிக்கை செய்வாயானால் உன் பாவத்திலிருந்து உன்னை விடுவிக்க, அக்கிரமத்திலிருந்து உன்னை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவர் என்பதை நீ மறந்து போகாதே. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவர், அந்தகார இருளுக்குள்ளே இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைக்கிறவர், அவர் மகிமையான தெய்வம் என்பதை மறந்து போகாதே. கெட்ட குமாரனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அப்பாவை விட்டுட்டு, அப்பாவின் வீட்டை விட்டுட்டு, அப்பாவின் பிரசனத்தை விட்டு அவன் தூரமாய் போய் பாவத்திற்கு உட்பட்டவனாயிருந்தான். கடைசியில பன்னிக்கு வைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அவன் சொன்னான், என் அப்பா வீட்டுக்கு நான் திரும்பி போவேன், அங்கே அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, அங்கே அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், நான் எங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி தன் மனசாட்சியிலே குத்துண்டவனாய் தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனஸ்தாபப்பட்டு என் அப்பாவை தேடி போவேன் என்று சொல்லி தன் அப்பாவின் வீட்டுக்கு வந்தான். அப்பா அவனை கண்டதும் ஓடி போய் கட்டி அணைத்து முத்தம் செய்து புது வஸ்திரங்களை தந்து, பாதரட்சியை தந்து, மோதிரத்தை தந்து, கொளுத்த கன்றை அடித்து அவனை கனப்படுத்தி அவனுக்கு விருந்து செய்தவர் மாத்திரம் அல்ல, அவன் பாவத்தை எல்லாம் மன்னித்தார். திரும்பி அவனை ஏன் இதை செஞ்ச, ஏன் இப்படி பண்ணின, ஏன் இப்படி உனக்கு நியாயமா என்று அவனை எந்த வார்த்தை சொல்லியும் ஹட் பண்ணவே இல்லைங்க. அவன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் பிதா மன்னித்தார், அவனுடைய தகப்பனார் மன்னித்தார். ஆனா கூட பிறந்த சகோதரன் திரும்பி வந்து அந்த சத்தத்தை கேட்டு தன் சகோதரன் வந்திருக்கிறான் என்று கேட்ட உடனே தன் சகோதரன் செய்த பாவத்தை எல்லாம் பட்டியலிடுகிறான். அவன் அப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தான், இப்படிலாம் செஞ்சுட்டு வந்தான், தகப்பனார் எப்படி வீட்டுக்குள்ள ஏற்றலாம், எப்படி விருந்து செய்யலாம் என்று சொல்லி பல கேள்விகளை கேட்டு அவனை குற்றம் தீர்க்கிறவனாயிருந்தான். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் பாவங்களை மன்னித்திருக்க, கர்த்தர் உன்னை நீதிமானாய் மாற்றியிருக்க, யார் உன்னை குற்றவாளியாய் மாற்ற முடியும்? ஒருவனும் உன்னை குற்றம் தீர்க்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம், உன் அக்கிரமங்களை மன்னித்தவர் நம்முடைய ஆண்டவர். அவர் செய்த அந்த உபகாரத்தை, அக்கிரமங்களை மன்னித்தாரே, அந்த உபகாரத்தை வாழ்க்கையில நீ ஒரு நாளும் மறந்துடாத. வேதம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 130 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் என் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்கக்கூடும்? தேவன் நம்முடைய அக்கிரமங்களை கவனித்தால் ஒரு மனுஷனும் நிலை நிற்க முடியாது. நான் நல்லவன் என்று சொல்லுகிறவர்கள், நான் உத்தமன் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தருடைய பாவங்களை, கர்த்தருடைய தப்பிதங்களை அவர் கண்ணோக்கி இருந்தால் ஒருவனும் நிலை நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். அப்படியானால்
நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கிருபாதார பலி அதுதான் இயேசு. உன் பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நீ செய்த அநியாயங்களுக்காக சிலுவையிலே தன்னையே ஜீவ பலியாய் தந்தவர். அவருடைய இரத்தம், அவருடைய சிலுவை மரணம் உன் சாப பாவ கர்மங்களிலிருந்து உன்னை விடுவித்து உன்னை நீதிமானாய் மாற்றியிருக்கிறது. அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இயேசுவே தெய்வம் என்று அறிக்கையிட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளே வாழுகிற தேவ பிள்ளையே, சத்ரு ஆமா உன்னிலே ஜெயம் கொள்ள முடியாது. இயேசு சத்ருவை ஜெயித்தார். அல்லேலூயா. கீழே வாசிங்க 4ஆம் வசனம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. தேவ பிள்ளையே, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து உன்னை மன்னிக்கிறவர், பாவிகளை நேசிக்கிறவர். நாம் பாவியிலும் பிரதான பாவி, என்னை நேசிக்க யாரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பாவியா இருப்பாயானால் உன் பாவத்திற்கு விமர்சனம் இயேசுவே. இயேசுவாலே அன்றி வேறொருவரால் ரட்சிப்பு இல்லை. அந்த இயேசுவை உன் வாழ்க்கையில சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள். உன் பாவங்களை அறிக்கையிடு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அறிக்கையிடு. தோத்திரம். ஆமா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து நீ தேவனுடைய பிள்ளை நீ மாறினா அவரிடத்துல, இயேசுவிடத்துல அநேக மீட்பு உண்டு. என் பாவத்தை ஆண்டவர் மன்னிப்பாரா? நான் பயங்கர பாவி, தோத்திரம், என் பாவம் மன்னிக்கப்படுமா என்ற கேள்வி உனக்கு இருக்குமானால் எங்கள் வேதம் சொல்லுகிறது, வா அவரிடத்துல, உன் பாவங்களிலிருந்து உமக்கு விமர்சனம் கொடுக்க அவர் வல்லவர். உன்னை கரம் நீட்டி அழைக்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம். அவரிடத்துல அநேக மீட்புகள் இருக்கிறது. 7ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம், காது கொடுத்து கேளுங்க. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவ சபைக்கு போகிற இஸ்ரவேலே, வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கிறது, அவர் மீட்பர், அவர் ரட்சகர், உன் கரம் பிடிக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை மீட்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். பிரதர், நான் சாராய பழக்கத்திலிருந்து நான் எப்படியோ வெளியே வந்துடலான்னு பார்க்கிறேன்னு முயற்சிக்கிறேன்னு நீ சொல்லலாம். உன் முயற்சி வீண் பிரதர். உன்னால ஆமா தீய பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியாது. உன்னால பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. பாவத்திற்கு ஒரே விமர்சனம் இயேசு. அவர்கிட்ட சரண்டர் ஆகு. பாவின்னு ஒத்துக்கோ. என் பாவத்தை மன்னிங்கன்னு ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணு. உன் பாவங்களிலிருந்து உன்னை விடுவிக்க அவர் வல்லவர். ஆகையால் தான் தாவீது சொன்னான், நான் தாயின் வயிற்றில் உருவாகும் போது பாவத்தில் கற்பம் தரித்தேன். தோத்திரம். நான் ஒரு பாவி என்று அறிக்கையிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் அவனை தன் மகனாக அங்கீகரித்து தாவீதுடைய பாவங்களிலிருந்து அவனை விடுவித்து ரட்சித்து அவனை அபிஷேகித்து இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். உன் பாவங்களை மன்னிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீ அவரிடத்தில் வர ஆயத்தமாயிருக்கிறாயா? ஆமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், கர்த்தர் என்ன செய்தார்? ஆமா, முதல்ல அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னித்தார். இரண்டாவது அவர் என்ன செய்தார்? ஆமா, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். உன் நோய்களை குணமாக்குகிறவர் ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் தான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் ஆமா கீழே வாசிங்க.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. தேவ பிள்ளையே, அவருடைய தழும்புகளாலே, காயங்களினாலே நீ குணமாவாய். தீர்க்க முடியாத எப்பேற்பட்ட வியாதியானாலும் சரி, மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்களா, மருந்து மாத்திரை எடுத்து பிரயோஜனம் இல்லையா, அந்த மரண படுக்கையில இருக்கிறாயா, மரண வியாதியில இருக்கிறாயா, கேன்சர் வியாதியா, டிபி வியாதியா, அல்சர் வியாதியா, உயிரை பறிக்கிற சம்பந்தப்பட்டு எந்த வியாதியானாலும் உன் வியாதியை சுகமாக்குகிற ஆண்டவர். அவர் வியாதியிலிருந்து அவர் உன்னை சுகமாக்கி உன்னை விடுவிப்பார். மார்க் 2ஆம் அதிகாரத்தின் கீழ் வாசிக்கிறோம். திமிர்வாதம் ஒரு வியாதியிலே படுத்து கிடந்த ஒரு மனிதன், இயேசுவிடத்தில் தூக்கி கொண்டு வந்தாங்க. இயேசு சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, அந்த வேளையில் தானே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு சுகமானவனாய் திரும்பி போனான். நீ எப்பேற்பட்ட வியாதியிலே இருந்தாலும் உன் வியாதியை சுகமாக்குகிற, உனக்கு சுகம் கொடுக்கிற, ஒரு அற்புதம் செய்கிற அற்புதத்தின் ஆண்டவர் தான் நாங்கள் பிரசங்கிக்கிற தெய்வம். 38 வருஷமா வியாதியில இருந்தாங்க ஒருத்தன். ஆமா, அந்த குளத்தை கழுவுனா, அதை கலக்குனா போய் குதிச்சிடலாம், சுகமாயிரலாம் நினைச்சான். அந்த குளம் எப்பொழுது கலக்கப்படும் என்று காத்திருந்தான். 38 வருஷமா முயற்சி பண்ணாங்க. தேவதூதன் வந்து கலக்குனா எல்லாம் உண்மைதான், ஆனா இவனால போய் அங்க தண்ணியில விழ முடியல. தோத்துறான். கர்த்தர் அவனை சந்தித்தார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். ஆமான்னு சொன்னா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போப்பா. இந்த உலகத்துல வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய ஆண்டவர். வியாதி வந்தா பயப்படாத, இயேசுவின் மேல் நம்பிக்கையாயிரு. கொரோனா நேரத்தில் அநேகர் கொரோனா வந்து செத்து போனானா இல்லையோ, பயத்திலே செத்து போனவர்கள் அநேகம். ஐயோ என்று சொல்லி பயந்து ஆகினால் தான் வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே யாக்கோபே, பயப்படாதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர். நீ எந்த நிலையிலே இருந்தாலும் உன் வியாதியை சுகமாக்குகிற ஆண்டவர், உன் படுக்கை முழுவதையும் மாற்றுகிற ஆண்டவர். படுக்கையில் கிடக்கிறவனை கர்த்தர் எழுப்புவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தழும்புகளால், என் காயங்களால் நீங்கள் குணமானீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வியாதியாய் படுத்திருக்கிறாயா, உன் ஊழியக்காரனை கூப்பிடு, பாஸ்டரை கூப்பிடு. ஊழியக்காரன் வந்து எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது படுக்கையிலே வியாதியிலே கிடக்கிற உன்னை அவர் சுகமாக்க வல்லவர். ஆகையால் தான் தாவீது சொன்னான், உன் வியாதியிலிருந்து உன்னை ரட்சித்த, உன் வியாதியிலிருந்து உன்னை சுகமாக்கின ஒரு தெய்வம் உண்டு. எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, தோத்திரம், வியாதி அவனுக்கு வந்தபோது சுவர் பக்கமாய் திரும்பி தன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். அவன் வேண்டுதல் செய்த போது அவன் வியாதியை சுகமாக்கினது மாத்திரம் இல்லைங்க, அவனுக்கு 15 ஆண்டுகளை கர்த்தர் அவனுக்கு திரும்ப தந்தார். இந்த செய்தியை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், தலைவலி, கைவலி, கால்வலி, மண்டையில பிரச்சனை, ஹார்ட்ல பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை ஏதுவானாலும் சரி, உங்கள் வியாதி நீங்க நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். உங்க சாப கட்டுகளை உடைக்க உங்களுக்காக ஜெபிப்பேன். உங்கள் வியாதிகள் எல்லாம் இந்த வேளையில் தானே கர்த்தர் சுகமாக்க வல்லவர். நிறைய விஷயங்கள் 7 இருக்கு, 7 சொல்ல முடியாது. அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்கணும்னு விரும்புறேன். ஆமா, 3வது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். ஹல்லேலூயா. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர் சாஷி எப்பவுமே. ஆமா, உன் பிராணனை அழிக்க, உன் குடும்பத்தை பிரிக்க, சமாதானத்தை கெடுக்க, நிம்மதியை கெடுக்க பிசாசு வகைதேடி சுற்றி திரிகிறான். யோபு 1:12 வாசித்து பாருங்கள். யோபுவின் ஜீவனை அழிக்க ஆண்டவரிடத்திலே போய் பர்மிஷன் கேட்கிறான். வேலி எடுத்து போடுங்க. கர்த்தர் சொன்னா, அவன் ஜீவன் மேல கை வைக்காதப்பா, மீதி என்ன வேணா பண்ணிக்கோ, உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன்னாரு.
தேவ பிள்ளையே, சத்ரு அழிக்கிறவன். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். சத்ரு அழிக்க வருகிறானா? மந்திரம், சூனியம், செய்வினை, ஏவல். ஐயோ, என் வாழ்க்கையே கசக்குது, இரவில் தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல, நிம்மதி இல்லை, உள்ளமுடைந்து பிசாசின் தாக்கத்தினால் நீ பிடிக்கப்பட்டிருக்கிறாயா? குடும்பமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறாயா? இன்றைக்கும் குடும்பத்தை விடுவிக்கத்தான் தேவ வசனம் உனக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மத்தேயு 2:20 வாசித்து பாருங்கள். இயேசு பிள்ளையாய் இருந்தபோது பிள்ளையின் பிராணனை, பிள்ளையின் ஜீவனை வாங்க தேடினவனை மரித்து போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிள்ளையின் ஜீவனை தேடின அழிக்க நினைத்தவர்கள் மரித்து போனார்கள். உன் ஜீவனை அழிக்க நினைக்கிறவன், உன் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறவன், உனக்கு பில்லி சூனம் வைக்கணும்னு நினைக்கிறவன், உனக்கு தீமை செய்ய நினைக்கிறவன், பயப்படாத. உனக்கு விரோதமாய் ஒன்றும் செய்ய முடியாது. உன் கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் சத்துருவை தோற்கடிக்கிற ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ளே இருக்கிறார். அவர் உனக்குள்ளே இருக்கிறார். உனக்கு தீமை செய்கிற, உனக்கு தீமை செய்ய நினைக்கிற மனிதர்களுக்கு தீமை உண்டாகும். ஏன்? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை யாரும் அழிக்க முடியாது. உன் ஜீவனை அழிவுக்கு விலக்கி காக்கிற உன்னதமானவர் நம்முடைய ஆண்டவர். ஆகையால் தான் நீங்கள் எரேமியா 15ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம் 21வது வசனம் வாசிக்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். லிசன், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மேற்கொள்ள மாட்டாங்க. உன் ஜீவனை அவங்க கையில கொடுக்க மாட்டேன். உன் ஜீவனை அவங்க கையில ஒப்பு கொடுக்க மாட்டேன். என் மகளே, என் மகனே, நீ என்னுடையவன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னோட யுத்தம் பண்ணுவாங்க, உண்மைதான். நீதிமானுக்கு அநேக உபத்திரவங்கள் வரும். அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை கர்த்தர் விடுவிக்க, ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவர். தானியேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்கள், உண்மைதான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார்கள், உண்மைதான். யுத்தம் பண்ணினவர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்கப்பா. தேவ பிள்ளைகள் அழிவுக்கு விலக்கி காக்கப்பட்டாங்க. அக்கினி அவங்களை சேதப்படுத்த முடியல, சிங்கங்களை அவங்களை சேதப்படுத்த முடியல. மந்திரமா உன்னை சேதப்படுத்திடும், பிசாசா உன்னை சேதப்படுத்த ஆண்டவர் அனுமதிப்பாரு. நீ ஆண்டவருடைய கையிலே இருக்கிறாய் என்பதை நீ ஒரு நாளும் மறந்துடாத. ஆகையால் தான் சகரியா 10ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ குதிரைக்கு கர்த்தர் உன்னை ஒப்பிட்டிருக்கிறார். கர்த்தருக்கு தோத்திரம். குதிரை எப்படிப்பட்டது? நம்ம நினைக்கிறோம் குதிரை. யோபுல 39:19-25 வரைக்கும் வாஸ்து பாருங்க. அது பிரபுக்களுக்கு, அதிகாரிகளுக்கு பயப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தனக்கு விரோதமாய் வருகிறவர்களை கண்டு அது கலங்காது. கர்த்தர் உன்னை ஒரு குதிரையா சொல்றாரு. உனக்கு விரோதமாய் எழும்பி வருகிற பிரபுக்களா இருக்கட்டும், ராஜாக்களா இருக்கட்டும், ஒரு யுத்த குதிரை எப்படி தைரியமா இருக்குமோ அதே போல வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். நீதிமான்களே, தேவ பிள்ளையே, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமே, ஏன் அழுது புலம்பி எனக்கு யார் இல்லை, எனக்கு உதவி செய்ய யார் இல்லை, என் சூழ்நிலையை கண்டுக்காம அநேக உறவுகள் போறாங்க, நான் என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு கவலைப்படுறியா? உன்னை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், உனக்காக யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார். அவர் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கொள்வார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களிலே 7 உபகாரங்களை நம்ம வாசிக்கிறோம். அதுல பிரதானமான ஒரு உபகாரம், உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
நெகோமியா 4ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்துல இப்படி நாம் வாசிக்கிறோம், வீதியிலே உன் சத்துருக்களை மண்ண மிதிப்பது போல நீ அவர்களை மிதிப்பாய். உன் சத்ருவை கண்டு பயப்படுறியா? சத்ருவை பார்த்து சொல்லு, சத்ருவே உன்னை எப்படி மிதிப்பேன் தெரியுமா? வீதியிலே ஒரு மண்ணை மிதிக்கிறது போல நான் உன்னை மிதிப்பேன். கர்த்தருக்கு தோத்திரம். அதனால சங்கீதம் 91:13 வாசித்து பாருங்கள். சிங்கத்தின் மேலும் வலியின் பாம்பின் மேலும் நடப்பாய். சிங்கத்தை மிதிப்பப்பா, பாம்பை மிதிப்பே. சகரியா 10:5 வாசித்து பாருங்கள். ஆமா, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வல்லவர். ஒன்னு, அவர் உன் அக்கிரமங்களை மன்னிப்பார், உன் பாவத்திலிருந்து அவர் உன்னை விடுவிப்பார். இரண்டாவது, நோய்கள் எதுவானாலும் இன்றைய செய்தியில உங்களை பார்த்து சொல்றேன், உன் நோய்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் குணமாக்குவார். மூன்றாவது, உன் பிராணனை அவர் அழிவுக்கு விலக்கி உன்னை விடுவிக்க அவர் வல்லவர். நாலாவது, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவர் உன்னை முடிசூட்ட அவர் வல்லவர். ஐந்தாவது, உன் வாயை நன்மையால் திருப்தியாக்க அவர் வல்லவர். ஆறாவது, கழுகுக்கு சமனமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும். ஏழாவது, கர்த்தர் தமக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்வார். நியாயமில்லை, எனக்கு அநியாயம் நடக்குது என்று யோசிக்காத, உனக்கு நியாயம் செய்கிற ஒருவர் இருக்கிறார். உன் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த செய்தி கேட்டவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அந்தோ பரிதாபம், வாழ்க்கையிலே உள்ளமுடைந்தவர் உண்டு, சோர்ந்து போனவர்கள் உண்டு, வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்கத்தோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு, கண்ணீரோடு வாழ்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த ராத்திரியில் தானே ஒரு அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறையா. உள்ள பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும், அவர்களை காப்பாற்றும், தீமைகளுக்கு விலக்கிக் கொள்ளும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. புன்னமல்லி ஆவியானவர் எழுப்புதல் திருச்சபையில் இருந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இரவு 8:30 மணி அளவில் நான் உங்களை சந்திப்பேன். புன்னமல்லியில் எங்களுடைய ஆராதனை சரியாய் காலை 9:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் நடக்கிறது. ஒவ்வொரு மாதமும் பகல்ல 9 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் டுனாமிஸ் போதகர் ஜப ஐக்கியம் நடக்கிறது. 3வது புதன்கிழமை வாருங்கள். கர்த்தர் தேசத்தை நம்முடைய கரத்திலே கொடுப்பாராக. ஒன்றிணைவோம், ஒன்றிணைந்து ஜெபிப்போம். வருகிற 31 நவம்பர் 1, 2 ஆகிய 3 நாட்கள் ஆவியானவரின் எழுப்புதல் திருச்சபையினுடைய 34வது ஆண்டின் துவக்க விழா. ஜெபித்துக் கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you.